தெரியும். வேல்மாறல் படிக்கிறீங்க, திருப்புகழ் படிக்கிறீங்க, திடீர்னு ஏதாவது துன்பம் வந்தா உடனே எனக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் போடுறாங்க. என்னன்னா, சார் வேல்மாறல் படிக்கும் போது எனக்கு பிரச்சனை இல்லை, படிச்சதுக்கு பிரச்சனையா வருது. இது மட்டும் முன்னாடி அமைதி புறாவா தெரிஞ்சுக்கிட்டியா? அப்ப இது மட்டும் பிரச்சனை வருது. என்னன்னா கற்பனை. நம்ம பூஜை பண்ணா சண்டை வந்துடும், இந்த கோயிலுக்கு போனா பிரச்சனை வருது. அப்படி இல்லைங்க. அப்படியே சில சமயம் நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னு வைங்க, அது ஏன்னு சொல்ற புரிஞ்சுக்கங்க. ஒரு வெள்ளியை உருக்கிட்டு இருக்காங்க, வெள்ளியை கீழே போட்டு உருக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாரின்கார கொண்டு வந்து கேட்டுச்சு, என்ன பண்றீங்க அப்படின்னு. வெள்ளியை சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. என்ன சொன்னாங்க? வெள்ளிய சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. வெள்ளி சுத்தம் பண்ணினா ஏன் நெருப்புல போட்டு மாட்டுறீங்க? நெருப்புல போட்டு மாட்டினா தான் அது சுத்தமாகும். ரெண்டாவது கேள்வி கேட்டுச்சு, வெள்ளி சுத்தமாயிடுச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னு அந்த பொண்ணு கேட்டுது. அந்த பட்டக்காரன் சொன்னா, அந்த வெள்ளி உருகி சுத்தமானதுக்கு அப்புறம் எப்ப என் முகம் தெரியுதோ, அந்த வெள்ளியில எப்ப என் முகம் தெரியுதோ அப்போதான் அந்த வெள்ளி சுத்தம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நான் சொல்றேன், எப்ப வாழ்க்கையில துன்பம் அதிகமாகுதோ, கவலை அதிகமாகும் போது முருகா முருகா முருகான்னு சொல்ல 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 துன்பம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி தெரியும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம துன்பம் விலகிறதுக்கு உண்டான ஐடென்டிட்டி என்னன்னா, நம்ம சுத்தமாயிட்டங்கிறதுக்கு ஐடென்டிட்டி என்னன்னா, மனசுக்குள்ள முருகன் தெரியும். எப்ப முருகனுடைய முகம் மனசுல வாழ்க்கையில தெரியுதோ அப்போதே நீங்க சுத்தமாயிட்டீங்கன்னு அர்த்தம். துன்பம்